ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கலந்த சம்பவம் தான் இப்போ வந்து நடந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி சீசன் 8ல் நடக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் எஸ்பெஷலி நடக்கும்போது ரொம்பவே குழப்பமாக இருக்குது. என்னென்னா இந்த ஓட்டிங்ஸ், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாக்லினில் இவங்க குறி வைக்கிறாங்களோ அப்படின்னு மாதிரி தோணுது. ஏன்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலே வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் ஏதோ ஒன்று நம்ம ரயான் வந்து சூப்பராக அவருடைய கேமை கொடுத்து டிக்கெட்டு ஃபுல்லாக வின் பண்ணியிருக்காரு. ரன்னராக வந்துட்டு நம்மளுடைய முத்துக்குமார் வந்த மாதிரி வருது. அது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜாக்லினை சொல்லி ஆகணும். நல்ல ஒரு இது எல்லா கேம்லேயும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் டீமில் ரொம்பவே டஃப்பு கொடுத்தவங்க அவங்க தான். மஞ்சரி வந்து முன்னாடி கொடுத்தாலும் இந்த வாரம் ரொம்ப சொதப்பல். பட் ஜாக்லின் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பவித்ரா கொடுக்கல, பெருசாக கொடுக்கவே கிடையாது, பயப்படுறாங்க. சௌந்தர்யா சுத்தம் அப்படின்னு இருக்கும்போது பெண்கள் அணியில் இவங்க தான் வந்து செம்ம டஃப்பு, எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்காங்க. அதே மாதிரி இவங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு வாரம் மட்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி வரல. மற்றபடி 12 வாரம் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஒரு வாட்டி கூட டேஞ்சர் ஜோனுக்கு போனதே கிடையாது. 3rd பொசிஷன், 2nd பொசிஷன், லாஸ்ட் வாரம் 1st பொசிஷன். இப்படி இருந்தவங்க இந்த ஃபினாலே இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு திடீர்னு இவ்வளோ பெரிய ஜெர்க்கு வாங்குறதுக்கு முக்கிய காரணம் என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களோட கேம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் பர்டிகுலராக இந்த கேமில் நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்தவங்களுக்கு ஓட்டு கம்மியாகுது. நான் ஏன் கொடுத்தா வந்து ஓட்டு கம்மியாகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கொடுத்ததுனால தான் ரயான் இப்போ வந்து டாப் 2ல் வந்திருக்காரு. ரயான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சு தான் வந்திருக்காரு. அவருக்கு டேஞ்சர் ஜோன் எக்கச்சக்கமாக போயிருக்காரு. அப்படி இருந்த ஒரு திடீர்னு ஒரே ஒரு வாரத்தில் டிக்கெட்டு ஃபினாலில் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு மக்கள் என்னமோ வந்து அப்படியே வாரத்தில் வந்து வானத்துலேருந்து குதிச்சாங்களா, எங்கேருந்து குதிச்சாங்கன்னு தெரியல. 2nd பிளேஸ்க்கு வராருன்னா 2nd பிளேஸு 3rd பிளேஸு 1st பிளேஸில் இது வரைக்கும் ஆதிக்கம் செலுத்தினா நம்ம ஜாக்லின் எப்படி 6வது பிளேஸ்க்கு வருவாங்க? அதுவும் 6வது பிளேஸ் சும்மா சாதாரணமானது கிடையாதுங்க. 6வதுக்கு அடுத்ததாக இருக்கிற 5வது பிளேஸில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற அருணுக்கும் இவங்களுக்கும் வெறும் 1000 தான் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற பவித்ராக்கும் இவங்களுக்கும் வெறும் 2000 தான் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போது பவித்ராவோட கேவலமாக கொடுக்குறாங்களா? இன்னும் ஒன்றும் புரியலையே. இப்போ வந்துட்டு மேலே வந்து விஷால் இருக்கார். விஷால் எப்படி திடீர்னு மேலே வந்தார் எனக்கு ஒன்றும் புரியல. விஷாலை வந்துட்டு போன ஒரு 2-3 வாரமாக பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன் இருந்தாங்க. ஒரு வாரம்லாம் அவர் வந்தால் வெளியே போயிடுவான்னு அவர் கேப்டன்ஷிப்பை வாலண்டியராக ஒரு டாஸ்க்கை வச்சு அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி அவர் உள்ளே கொண்டு வராங்க. இவங்களுக்கு மேலே இருக்கார். ராணோ நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இவ்வளவு கஷ்டத்தையும் இவ்வளோ இன்னல்களையும் எவ்வளவோ நெகட்டிவ்ஸ் எவ்வளவோ பாசிட்டிவ்ஸ் எவ்வளவோ விஷயங்கள் வாங்கி அவர் நிறைய டாஸ்க்கை வின் பண்ணி எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஜாக்லின். இப்போ வரைக்கும் தரமான ஒரு பிளேயர் கேர்ள்ஸ் டீம்லனா அது ஜாக்லின் தான். அவங்களுக்கு இப்படி ஒரு சர்க்கிள் வருது. ஆனால் ஒரு கை தான் ஒர்க் அவுட் ஆகுது. டாஸ்க்கும் பெருசாக ஈடுபாடு பண்ண முடியல. நேற்று பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை உட்கார வச்சிட்டாரு. ஆனால் ராணுவம் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு அவருடைய 3rd பிளேஸை விட்டு கொடுக்க மாட்டாரு. இது எப்படி? அதுவும் ஃபினாலே நெருங்கிட்டு இருக்கு. இன்னுமே வந்துட்டு அவருடைய அந்த இது பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸை விட்டு போகவே இல்லை. 2nd பிளேஸ் கூட போயிருக்காரு. இது எப்படி? இப்போது ரயானுக்கு வந்து நிறைய டாஸ்க் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, 2nd பிளேஸ் போயிட்டார். இவங்க எவ்வளோ பண்ணாங்க. ஆனாலும் மக்கள்கிட்ட ரெகக்னேஷன் இல்லாமல் சரிட்டாக 5வது பிளேஸ் வந்திருக்காங்க. ஆனால் ராணவ் இது வரைக்கும் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு டாஸ்கில் அவருக்காக சௌந்தர்யா வச்சாங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த டாஸ்க்கு சூப்பராக விளையாண்டு வந்தார்? டாஸ்க்கை குலைச்சார். டாஸ்க்கை வந்துட்டு முத்துக்குமாரனை வந்து வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு அருண் கூட சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணார். சரிங்களா? வேறு என்ன இது வரைக்கும் இந்த வாரத்தில் பண்ணியிருக்காரு? இதுவுமே பண்ணல, குறிப்பிட முடியும். ஆனால் ரொம்ப நல்ல மனிதர், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. மனசுக்குள்ள வந்து வஞ்சகம் இல்லாத ஒரு நல்ல பையன். அதெல்லாம் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு ஓட்டு வந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் கான்ஸ்டண்ட்டாக வருது. அது எப்படின்றது என்னோடய கேள்வி. அதே மாதிரி விஷால் திடீர்னு மேலே வர்றாரு. ஜாக்லினுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை வருது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போது ஃபினாலே வருது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 பேர் தான் உள்ளே வர முடியும். முத்துக்குமாரன் டிஃபால்ட். ஏன் அப்படின்னா மக்களோட பெருவாரியான ஓட்டு வந்துட்டு முத்துக்குமாரனுக்கு இருக்குது. இப்போ மீதி 4 பிளேஸ், இதில் ஒரு பிளேஸை ரயான் வந்து தக்க வச்சிட்டார். மீதி 3 பிளேஸ். இப்போது இந்த 3 பிளேஸ்க்கு இப்போ வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. இந்த வாரம் 2 பேர் போகிறாங்க. நம்ம மஞ்சரியும் மேக்ஸிமம் பவித்ராவும் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. போயிடறாங்க வச்சுக்கோங்க. மீதி அருண், ஜாக்லின், விஷால், ராணவ், ரயான் போயிட்டார். ராணவ் இப்போ 1 2 3 4 5, 5ல் 4, அதுக்கப்புறம் சௌந்தர்யா, 5 பேர் வந்துட்டு இந்த இதுக்கு போட்டி போட போகிறாங்க. இப்போ அடுத்த வாரம் யாரை கழிட்டு விட போகிறாங்கன்னு தெரியும். அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அதில் 3 பேர் அவுட் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் 5 பேர். அந்த 5 பேரில் 2 பேர் டிஃபால்ட்டு. இப்போது இந்த மாதிரி ஒரு குழப்ப சூழ்நிலை இருக்கும்போது இவங்க 5வது பிளேஸில் இருக்காங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள்.
இப்போ சௌந்தர்யா உள்ள வந்தால் சௌந்தர்யாவுக்கும் ராணுவுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி ஓட்டு வருது. இதன்படியே நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இப்போ திரும்ப யார் வருவாங்கன்னா முத்துக்குமரன் வருவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது தீபக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சௌந்தர்யா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது தீபக் ஏதாவது வந்துடுவாங்க, நாலாவது ராணா வந்துடுவார், அஞ்சாவது டிக்கெட்டு ஃபினாலே அவர். அப்போ ஜாக்லின் எங்கே போகிறது? அப்போ அடுத்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருவேளை மேபி ஒரு பிளான் வச்சுருப்பாங்களான்றதும் தெரியல. ஏன்னா ஒன்று அவங்க டாப் 5ல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு அந்த பெட்டி எடுத்துகிட்டு போகிற வாய்ப்பு. இது ரெண்டுத்துலேருந்து ஏதோ ஒன்று இருக்குது நடக்குன்ற மாதிரி தோணுது. ஒருவேளை அருணை உள்ளே வர வைக்கிறதுக்கும், விஷாலை உள்ளே வர வைக்கிறதுக்கும், ராணுவ உள்ளே வர வைக்கிறதுக்கும் ஏதோ ஒரு பிளான் நடக்குதோ. ஏன்னா ராணுவ பார்த்தீங்கன்னா வந்த நேரத்திலலாம் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கும் போன வாட்டி வந்துட்டு ராணுவுக்கு அடுத்தபடியாக தான் ஓட்டு வந்துடுது. இப்போ 2 வாரமாக தொடர்ச்சியாக சௌந்தர்யாவோட ஓட்டும் வரதில்லை. எப்படி முத்துக்குமரனுக்கு நிறைய பேர் முத்துக்குமரன் ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னென்னா, நான் நாமினேஷன்ஸில் வந்தே ஆகணும், காரணம் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுகிட்டே இருக்கணும், அதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜின்றார். ஏன் அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு வாரமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பார். அசீம் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணார். ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி கேம் கொடுத்தாரு, ஆனாலும் அவர் வந்து மக்களை பழக்கப்படுத்திகிட்டே இருந்தார், வின் பண்ணார். அதே மாதிரி நான் வந்துட்டு என்னோடய மக்களை வந்து நான் ஓட் போட வைக்கணும், ஏன்னா நான் யாருன்றதை காமிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணேன். இப்போ யாருன்னு காமிச்சிட்டாரு, பட் இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பதவதப்பு, ஏன்னா மக்கள்கிட்ட நான் சந்திச்சிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவர் கன்ஃபார்ம் வந்துடுறார். ரெண்டாவது இது நம்ம தீபக் இல்லை நம்ம தீபக் இல்லைன்னா ஜாக்லின் குழம்புதில்லை, ரொம்ப குழம்புதில்லை. ஏன்னா அந்த மாதிரி பாடாப்படுத்துகிறாங்க. ஒரு நல்ல ஓட்டு வாங்கிட்டு இருந்த இந்த பர்சன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு பண்ணும்போது எவ்வளோ காண்டாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வெரி ரொம்ப அன்ஃபேராக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ரயான், எனக்கு தெரிஞ்சு ரயான்லாம் பற்றி அந்த டிக்கெட் டு ஃபினால் இல்லைன்னா முன்னாடியே போக வேண்டிய ஒரு ஆள். நிறைய நேரங்களில் டேஞ்சர் சொல்லியிருந்தார். ஜெஃப்ரி கூட இதுக்கு இருந்திருக்கலாம். நான் ஆல்ரெடி ஜெஃப்ரி வெளியே எவிக்ட் ஆகும்போது சொல்லியிருந்தேன், ஜெஃப்ரி இந்த நேரத்தில் வெளியே எவிக்ட் ஆகிறது தப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும் சொல்லும் போது அவர் அனுப்பாமல் முத்துக்குமரன் வந்துட்டு இந்த அன்ஷிதாக்கு ஒரு டைலாக் விட்டுருப்பார், ஏண்டா இவங்க தப்பெல்லாம் பண்ணும்போது அனுப்பாமல் இப்போ போய் அனுப்புறீங்களேன்னு. அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஆசை இருந்தேன். சரி, அந்த கண்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, போகும்போது அந்த மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கலாமேன்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த எவிக்ஷன்லேயே ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயத்தை வச்சு அன்ஷிதா ஃபஸ்ட்டு எவிக்ஷனு, அதுக்கப்புறமா நம்ம ஜெஃப்ரின்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா ஜெஃப்ரி முன்னாடி அனுப்பிச்சிட்டு அன்ஷிதாவை ரெண்டாவது அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஆனால் இது ரொம்ப டோட்டலி அன்ஃபேர் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா ஜாக்லின் வந்து உண்மையிலேயே பார்க்க போனால் ரயானை விட எல்லாரை விட சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, சரிங்களா. ஆனால் இவங்க பண்ணுற பிளானை பார்க்கும்போது கிளியர் கட்டாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா டாப் 5க்குள்ளே வந்து ஜாக்லின் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாத மாதிரி தோணுது. இந்த எஸ்பெஷலி ஜாக்லினோட கேம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எல்லா கேம்லேயும் அவங்களுடைய 100% விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஈவன் அந்த ஃபோட்டோ இருக்கிற டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா தனக்கு ஆப்போசிட் இருக்கிறது ரயான் தான். அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா ஜென்ஸையும் அடிச்சுட்டு மீதி இருக்கிற நம்ம 4 பொண்ணுங்க தான் இவங்களை அடிக்க தான் அவன் பிளானாக இருக்குது. ஃபஸ்ட்டு மஞ்சரி தூக்குனார், அதுக்கப்புறம் பிளானை போட்டதே நம்ம ஜாக்லின் தான். வேறு எல்லாரும் வந்து சைலண்ட்டாக தான் இருந்தாங்க, வேறு எந்த பிளானுமே போடல. ஆனால் ஜாக்லின் அங்கே ஒரு பிளானை போட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு மோதுனாங்க. சௌந்தர்யாவில் மோத நினைக்கிறையா முடியல அவங்களால, பவித்ரா சுத்தம். ஆனால் இவங்க அதை செஞ்சு காமிச்சாங்க. அதே மாதிரி 2.0 வந்துட்டு அவங்க அவ்வளோ சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. மஞ்சரியும் நல்லா எஃபர்ட் போட்டாங்க. பட் இருந்தாலும் ஓவரால் இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே அவங்களும் நல்ல ஒரு டாப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நேற்று வந்துட்டு அனாமத்தாக போச்சு அவங்க பாயிண்ட். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் இவங்களுக்கு ஓட்டு வரலன்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி ரயான் ஆனால் அப்பா, அதாவது என்ன சொல்கிறதுனா உண்டை வெட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறது, இவ்வளோ நாள் இனிச்சது இப்போ கசக்குதான்ற மாதிரி இவ்வளோ நாள் ஜாக்லின் ரயானுக்காக எவ்வளோ விஷயங்கள். ஒரு வாட்டி அந்த பொம்மை டாஸ்க்லாம் வந்துட்டு ரயானுக்கு ஏதோ எல்லோரும் கார்னர் பண்ண சொன்னோன்னு அழுதாங்க. வெளியில் எல்லோரும் இவங்களுக்கு கெட்ட பேர் ஆகிப்போச்சு, இன்னும் ரயானுக்காக இவங்க ரொம்ப பொங்குறாங்க அப்படின்னு. உங்களுக்காக தானே பண்ணாங்க, அவங்க மடியில் எத்தனை வாட்டி தூங்கியிருப்பீங்க. இன்றைக்கி இந்த டாஸ்க்கில் உங்களுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணல, உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு காரணத்துக்காக அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. அதுவும் வந்து முகத்தில் கிழியுது, நீ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற அவ்வளோ அக்யூசியேஷன், டூ மச் ஆஃப் அக்யூசியேஷன். பாவம் அந்த பொண்ணு அந்த ஒரு டைட்டில் வின்னர் ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ எஃபர்ட் போடுறாங்க. அது வந்துட்டு மாட்டுக்கிறது கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் என்னையே கேட்டிங்கன்னா ஒன்று அவங்க பெட்டி எடுத்துகிட்டு போகணும், இல்லை அங்கே வந்து டாப் 5ல் வந்துட்டு ரன்னர் இல்லை 3rd வரணும். இதை என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ஜாக்லின் எவ்வளோ பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.